போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? குணமாகுதல் அப்படின்னு போட்டிருக்கு. பொதுவாகவே நம்ம குணமாகுதல் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சரீரத்தை மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். பைபிள் எப்போ படித்தாலும் குணமாகிறது அப்படின்னு படித்தோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம சரீரத்தை ஆண்டவர் குணமாக்குவார். ஒரு வியாதி இருக்குது, ஒரு தலைவலி இருக்குது, ஒரு இல்லை டாக்டர்கள் கைவிட்ட ஒரு வியாதி சரீரத்தில் இருக்குது, அதை ஆண்டவர் என்ன செய்வார்? குணமாக்குவார். இப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். குணமாக்குதல் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அது சரீர சம்பந்தப்பட்டது தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பைபிள் அதை தாண்டி அது பேசுகிறது. இந்த குணமாகுதல் அப்படின்னு சொல்லும்போது பைபிள் அதையும் தாண்டி என்ன சொல்லுது? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வேதத்தில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, சத்துரு சில விஷயங்களை சீர்குலைத்து வைத்திருக்கிறார். சத்துரு சில காரியங்களை அது அப்படி இருக்கவே கூடாது, ஆனால் அவன் அப்படி மாற்றி வச்சிருக்கிறான். அதை ஹல்லேலூயா. அது எதுவானாலும் இருக்கலாம். உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் தொழிலாக இருக்கலாம், உங்கள் ஆவிக்குரிய ஜீவியமாக இருக்கலாம், உங்கள் சரீர பலனாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஆத்மீக சம்பந்தமான காரியமாக இருக்கலாம், உங்கள் பொருளாதாரமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய விருப்பம் அது கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் சத்துரு என்ன பண்ணியிருக்கணும்? அதை ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே புகுந்து நீங்கள் தூங்கும் பொழுது, பைபிள் சொல்லுது, மனிதர்கள் தூங்கும் பொழுது சத்துரு வந்து களைகளை விதைத்தான். நம்ம ஏதோ ஒரு சோர்வு பட்டோம், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பலவீனப்பட்டோம், ஐயோ அப்படின்னு நினைச்சோம். அந்த கேப்பை அவன் பயன்படுத்தி வந்து சில விஷயத்தை அவன் சீர்குலைத்தான். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த மார்ச் மாதத்தில் சத்துரு சீர்குலைத்ததை இந்த மாதம் நான் சீரமைத்து தருவேன்னு சொல்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பாப்போம், நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சத்துரு சீர்குலைத்ததை கர்த்தர் மீண்டுமாய் குணமாக்குவேன்னு சொல்லுகிறார். குணமாக்குவேன்னு சொல்லுகிறார். குணமாக்குவேன்னு சொல்லுகிறார். மீண்டும் அது எப்படி இருக்க வேண்டுமோ அந்த நிலைக்கு அது திரும்புகிறது. அந்த நிலைக்கு அது திரும்புகிறது. அந்த நிலைக்கு அது திரும்புகிறது. எந்த நிலையில் அது இருக்க வேண்டுமோ அந்த நிலைக்கு அது திரும்பி வருகிறது. ரீபாலா ஷிபாலா கபாலாபாரா. கர்த்தர் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, கர்த்தருடைய பார்வையில் அது எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு சீரா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த நிலைக்கு அது திரும்புகிறது. கர்த்தர் அப்படி செய்ய போற தயவுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தாங்க இயேசு இந்த பூமியில் வந்து நமக்காக மரித்தார். ஆமென், ஹல்லேலூயா. சத்துரு நினைச்சது போல எல்லாம் நடக்கணும் அப்படின்னு இருந்தால் ஆண்டவர் மரிச்சதுக்கு ஒரு அர்த்தமே இல்லையே. அப்படிதானே? ஹல்லேலூயா. சத்ரு என்ன பண்ணான்னு தெரியுமா? ஆதியில் ஆண்டவர் இந்த பூமியை அழகாக படைச்சி வச்சிருந்தார். எப்படி படைச்சி வச்சிருந்தார் தெரியுமா? ஏர் கண்டிஷன் பூமி. என்ன பூமி? இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயில் இப்போ கொளுத்த ஆரம்பிச்சிட்டு இன்னும் என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரத்தில் உள்ளே இறங்கும். ஹல்லேலூயா. ஆனால் ஆதியில் அப்படி இல்லை. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை படைக்கும் பொழுது பூமி அப்படி அல்ல. சரியான வெப்பம், சரியான குளிர், ஒரு ஏசி மாதிரி தான் இருந்த ஏதேன் தோட்டம். ஹல்லேலூயா. நம்மளை மாதிரி ட்ரெஸ்ஸு ஆதாம் ஏவாளுக்கு கிடையாது. அவங்க முழுவதும் மகிமை தான் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸாக இருந்தது. ஒரு க்ளோரி, ஆண்டவருடைய மகிமை அவங்கள மூடி வைத்திருந்தது. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். ஒரு மேகம் அவர்களை, மகிமையின் மேகம் அவர்களை மூடி வைத்திருந்தது. அப்படிதான் ஆண்டவர் அவர்களை சிருஷ்டித்தார். இந்த பூமி ஒவ்வொரு நாளும் சிருஷ்டிக்கும் போது இது நல்லது 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 நல்லதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் உருவாக்கும் பொழுது நல்லதுன்னு தான் சொன்னார். ஒன்னையத்தையும் கூட கெட்டதுன்னு சொல்லலை. நம்ம தான் நல்ல நாள் கெட்ட நாள்னு சொல்கிறோம். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. ஐயோ செவ்வாய்க்கிழமையா? வேண்டாம். ஏன் செவ்வாய்க்கிழமை என்ன பாவம் பண்ணிச்சு? செவ்வாய்க்கிழமை வேண்டாம். செவ்வாய்க்கிழமை என்ன நாள்? கெட்ட நாள். உங்களுக்கு தெரியுமா, யூதர்களுடைய திருமணம் எல்லாமே செவ்வாய்க்கிழமை தான் பண்ணுவாங்க. அவங்க யூதர்கள் வந்து செவ்வாய்க்கிழமை தான் மேரேஜே வைப்பாங்க. நம்ம அதை அது கெட்ட நாள்னு சொல்லி வச்சுருக்கோம். அது அப்படி நாள் இப்படி நாள்னு. ஆண்டவர் எல்லா நாளையும் நல்லா படைச்சார், எல்லாம் நல்லதாக படைச்சார். தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் நல்ல நாள் கெட்ட நாளுங்கிற வார்த்தை வாயிலிருந்து வரவே கூடாது. ஹல்லேலூயா. அது எங்களுக்கு எல்லா நாளும் ஆண்டவர் நல்ல நாள். என்னைக்கு தெரியுமா கெட்ட நாள்? இயேசு என்னைக்கு உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறாரோ, தேவனுடைய பிரசன்னை என்னைக்கு உங்களை விட்டு போதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு கெட்ட நாள். ஹல்லேலூயா. இயேசு உங்களோடு இருக்கிறவரை பூமியில் இருக்கிற சதா நாட்களும் நமக்கு நல்ல நாள் தான். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆனால் சத்துரு எல்லாத்தையும் குலைச்சிட்டான்.
ஒரு பாவத்தை காட்டி ஏவாளை வஞ்சித்து எல்லாவற்றையும் குலைத்து போட்டான். மீண்டும் அந்த குலைத்த காரியத்தை சரிப்படுத்த இயேசு இந்த பூமியில் வந்து தன்னுடைய வாலிப 33 வயது இரத்தத்தை பூமியிலே சிந்தி 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்து அவ்வளவு பெரிய ரட்சிப்பை, அவ்வளவு பெரிய சுகத்தை, அவ்வளவு பெரிய ஆவிக்குரிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவருடைய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சத்துரு சீர்குலைத்தது எப்படி சீராயம் அமையும் தெரியுமா? 1 பேதுருவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 24 வாசிக்கும் பொழுது, 1 பேதுருவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 24 வாசிங்க. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. ரோம போர் சேவர்கள் இயேசுவை கணக்கில்லாமல் அடித்தார்கள், வாரினால் அடித்தார்கள். ஹல்லேலூயா. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு ஒரு படம், ஒரு கிறிஸ்தவ படம் ஒன்று வெளியானது. அது இயேசுவின் பாடுகளை குறித்த ஒரு படம். ஹல்லேலூயா. அது என்ன படம்? இயேசுவின் பாடுகளை குறித்து. அதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன், பார்க்கவே முடியாது. அதில் இயேசுவாய் நடித்தவர் அவ்வளவு தூரம் அடித்து, சரீரத்தில் இனி அடித்து கிழிக்க வேண்டிய இடம்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு முக ரூபமே மாறிட்டான். அவர் முகத்தை பார்த்தா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு அடித்தார்கள். அடித்த அடியில் கண்ணு இந்த பக்கம்லாம் போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆக்சுவலாக அந்த படம் எடுக்கும் பொழுது லெதர் மாதிரி ஒரு விஷயத்தை பின்னாடி வைத்து தான் அடிப்பாங்க. லெதர் மாதிரி ஒன்று வச்சு தான் அடிப்பாங்க. அதை பார்க்கும் பொழுது ஸ்கின் மாதிரி, தோல் மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி வச்சு நான் கேள்விப்பட்ட விஷயம், அப்படி வச்சு அடிக்கும் பொழுது அந்த வச்ச அந்த ஸ்கின் லேயர் வந்து ஒரு டைம் அப்படி விலகிடுச்சு. விலகுனது தெரியாமல் அடிச்சிட்டான். அடித்து இழுத்ததில் உண்மையாகவே அந்த இயேசுவாய் நடித்தவருடைய சரீரத்தில் அந்த கொக்கி போய் இது பண்ணி அவன் சரீரத்தை கிழிச்சிட்டு, அவர் வந்து ஆக்சுவலாக ரட்சிக்கப்படாதவர். அந்த கொக்கி கிழிச்சு அந்த ஒரு கிளி சரியாகிறதுக்கு 6 மாதம் ஆச்சு. ஹல்லேலூயா. துடிச்சு போனார். ஒரு அடி கூட என்னால் தாங்க முடியல. எப்படி இத்தனை அடிகள் இயேசு தாங்கினார் சொல்லி அவர் அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டதாக நாம் நாம அறிகிறோம். ஹல்லேலூயா. அந்த இயேசுவாய் நடித்தவர் பிறகு ரட்சிக்கப்பட்டாரா? அடிச்ச அடியில் அவருடைய முக ரூபம் எல்லாம் மாறிடுச்சு. அந்த படத்தில் பரபாசாய் நடித்த ஒருவன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்னன்னு சொன்னா, இயேசுவை உன்னை முன்னாடி கொண்டு நிப்பாட்டுவோம், நீ வேதத்தில் அப்படித்தானே போட்டிருக்கு, பரபாசை விடுதலை ஆக்கவும் சொன்னோன்னா விடுதலை ஆக்கிடுவாங்க. நீ சிரிச்சிட்டே இயேசுவை பார்த்து சிரிச்சிட்டே போயிடணும், இதுதான் உனக்கு ஷார்ட்டு, இதுதான் நீ செய்யணும். இவன் அதே போல சிரித்துட்டு, அப்படி இத்தனைக்கும் உண்மையான இயேசு இல்லை, இயேசுவாய் நடித்த ஒருவர் தான். அவருக்கு முகத்தை பார்த்துட்டான். நீங்கள் கூட ஒருவேளை அந்த இதை பார்க்கறது வாய்ப்பு கிடைச்சுன்னா பாருங்கள். அவன் பார்த்துட்டு திரும்ப 2வது வாட்டி இயேசு முகத்தை பார்ப்பான். அந்த சிரிப்பை போய், ஆக்சுவலாக டைரக்டர் அப்படி சொல்லவே இல்லை, ஒருக்கா தான் பார்க்கணும்னு சொன்னார். அவன் பார்த்துட்டு அவனால் தாங்க முடியல. இப்படி ஒரு மனுஷனை கோலமாக்கி வச்சிருக்கு. கண்ணு ஒரு பக்கம் கண்ணு தெரியாது, அடிச்சடியில் கண்ணு போயிடுச்சு. சரீரத்தில் எல்லாம் 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 அடிச்சடியில் பின்பகுதி முன்பகுதி, ஹல்லேலூயா, அதெல்லாம் சொல்ல முடியாது. முதல்ல நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பக்கம் மட்டும்தான் நிப்பாட்டி வச்சு முதுகில் அடித்தாங்க. அந்த இதில் எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, ஆக்சுவலாக அது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருப்பாங்க.
திரும்ப இயேசுவை படுக்க போட்டு, ஒரு கையை கட்டி படுக்க போட்டு நெஞ்சில் அடிப்பானுங்க ஆற வச்சு. சரீரம் முழுவதும், தொடை, கால் பகுதி எங்கெல்லாம் ஒரு மனுஷனுக்கு அடிப்படக்கூடாத எல்லா இடத்துலையும் அடிப்பட்டு தோல் எல்லாம் பிஞ்சு பிஞ்சு வந்தது. ஹல்லேலூயா. அவன் பார்த்துட்டு அப்படியே அந்த பரபாசை நடித்தவனும் ரட்சிக்கப்பட்டான். அவனால் பார்க்க முடியல அந்த சரீரத்தை. அவ்வளவு தூரம் இயேசு நமக்காய் பாடுபட்டார். ஹல்லேலூயா. எதற்குங்க பாடுபட்டார்னா, சத்துரு உங்க வாழ்க்கையில சீர்குலைத்தது மீண்டும் அவர் சீரமைத்து தர அவருடைய தழும்புகளால் அவைகள் ஆகிறதா. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நீங்கள் என்ன ஆகிறீங்க? குணமானீர்கள். இந்த தழும்பு என்ன ஆகிறது? அவருடைய சரீரத்தில் இன்னும் தழும்பு இருக்கிறது. இயேசுடைய சரீரத்தில் இன்னும் என்ன இருக்கு? தழும்பு இருக்கு. இன்னும் அவருடைய கைகளில் கால்களில் அடிக்கப்பட்ட காயங்கள் இருக்கு. ஆனால் லிசி தாசையா என்ற தாயார் ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். அந்த அம்மா மரித்து போனாங்க. அவங்க அந்த பாட்டில் ஒரு வரி எழுதியிருப்பாங்க, இயேசுவின் காயங்களை நான் முத்தம் செய்வேன். நான் பரலோகம் போகும்பொழுது இயேசுவின் காயங்களை நான் பார்ப்பேன், அந்த காயங்களை நான் என்ன செய்வேன்? அந்த பாட்டில் அப்படி எழுதியிருக்கா, ஒவ்வொரு காயங்களான முத்தம் செய்வேன். எனக்காகத்தான் அந்த பாடுகள், எனக்காகத்தான். உங்கள் வாழ்க்கை சத்துரு சீர்குலைத்ததை அவர் சீரமைக்க அவ்வளவு வேதனைப்பட்டார். ஹல்லேலூயா. இன்னும் அந்த தழும்புகள் அவருடைய சரீரத்தில் இருக்கிறது. அந்த தழும்புகள் எதற்கு இருக்கிறது தெரியுமா? அவருடைய தழும்புகளால் உங்கள் வாழ்க்கை குணமடையும்படியாய், உங்கள் சரீரம் குணமடையும்படியாய், உங்கள் ஆத்மீக வாழ்க்கை குணமடையும்படியாய், உங்கள் ஜெப குறைவுகள் குணமடையும்படியாய், உங்கள் வாழ்க்கையில் சத்துரு எதெல்லாம் சீர்குலைச்சி அப்படி இருக்கவே கூடாது. உங்கள் மனதை மாற்றி அது அப்படி இருக்கவே கூடாது. ஆக்சுவலாக அப்படி ஆண்டவர் விரும்பவே இல்லை. ஆனால் அவன் அப்படி மாற்றி வச்சிருக்கிறான். அது திரும்ப தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்பும்படியாய் அப்படியே கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. ஆண்டவரே, இந்த மார்ச் மாதம் முடியும் முன்பாக உம்முடைய தழும்புகளால் எதெல்லாம் குணமாகணுமோ, எதெல்லாம் ஆகணுமோ அதையெல்லாம் கர்த்தர் சரி பண்ண. ஆண்டவரே, எவ்வளவு பாடுபட்டீர். இன்னும் நான் சரியாகாமல் இருக்கக்கூடாது. என் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், என்னுடைய ஜெப வாழ்க்கையாக இருக்கலாம், இதெல்லாம் கர்த்தர் சரி பண்ணணுமோ, கர்த்தர் அதை சரி பண்ண. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது அந்த குணமாகுதல் என்று சொன்னால் ஒரிஜினல் பொசிஷனுக்கு திரும்புறது, ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு திரும்புறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு திரும்புகிறது. உங்கள் வாழ்க்கையில் பாருங்க, சில கிரியைகள் அப்படி இருக்கவே கூடாது, சில காரியங்கள் அப்படி இருக்கவே கூடாது, உங்கள் சரீரம் அப்படி இருக்கவே கூடாது, உங்கள் சிந்தனை அப்படி இருக்கவே கூடாது. ஆனால் சத்துரு எல்லாவற்றையும் சீர்குலைச்சி வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. சத்துரு எல்லாவற்றையும் என்ன வச்சிருக்கிறான்? சீர்குலைத்து வச்சிருக்கிறான். என்ன பார்க்குற ஃபோனில்? பைபிள் தான் பார்க்குறியா? சரி, பைபிள் கொண்டு வரணும்னா சத்துரு எல்லாவற்றையும் என்ன பண்ணி வைத்திருக்கிறான்? சீர்குலைத்து வைத்திருக்கிறான். கர்த்தர் அவைகளை சீர்படுத்த அவருடைய தழும்புகளால் அவைகள் ஆகிறது. ஹல்லேலூயா. உங்கள் உச்சந்தலைமையில் உள்ளங்கால் வரை உங்கள் சரீரத்தில் என்ன பலவீனம் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் என்ன சூழ்நிலை இருந்தாலும், என்ன பொருளாதார நெருக்கங்கள் இருந்தாலும் அவைகள் சீராகும்படியாய் அவருடைய தழும்புகளால் அவைகள் குணமாகட்டும். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமாகட்டும். ஏசாயா 53:4 அதே தான் சொல்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஏசாயா இயேசு கிறிஸ்து வாழ்வதற்கு முன்பாக 700 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் இவர் அழகாக எழுதி வைத்திருக்காரு பாருங்க. ஏசாயா 53:4 வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படி ஏற்றுக்கொண்டார்னா, மெய்யாகவே. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஒரு அமேன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மெய்யாகவே
இது கட்டுக்கதை இல்லைங்க. ஏதோ இயேசு மரித்தார் உயிரோடு எழுந்தார் கட்டுக்கதை இல்லைங்க. ஹல்லேலூயா. மெய்யாகவே 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 இயேசுவை ஈட்டியால் குத்தின அந்த போர் சேவகன், ஈட்டியால் விழாவில் குத்தின போர் சேவகன் லாங்கினஸ் அவனுடைய பெயர் சரித்திரத்தில் இருக்கிறது. அவனுக்கு அந்த அந்த இடத்துல வைத்தே அவனுக்கு ஒரு கண் பிரச்சனை இருந்தது. அந்த இடத்துல வச்சே அவனுடைய சரீரம் சுகமானது. அவன் இயேசுவை பிறகு என்ன சொல்லப்படுதுன்னா சரித்திரத்தில் இயேசு உயிரோடு எழும்பும் பொழுது அந்த கல்லறை அவன்தான் காத்து கொண்டிருந்தான். இயேசுவின் மகிமையான உயிர்த்தெழுதலை கண்ணால பார்த்தான். அவன் பிறகு ரோம அதிகாரிகளை எதிர்த்து அவர்களுக்கு மறைந்து இயேசுவின் ஊழியக்காரனாய் மாறி பின்பு அதே ரோமர்களால் இரத்த சாட்சியாய் மரித்தான். கட்டுக்கதை அல்ல, அநேக சாட்சிகள் உண்டு. இயேசு மரித்தார், உயிரோடு எழுந்தார். நாம் அதை நம்முடைய வாழ்க்கையே அதுக்கு ஒரு சாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்மை போல இல்லை, நம்ம வாழ்க்கையில் வந்த கொடுமையான பாவங்கள்லாம் இயேசு மட்டும் மறிக்கலைன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கொடுமையான பாவங்கள் எங்கே போய் நம்ம கழிக்க, எங்கே போய் அதை போய் நம்ம போக்க? இயேசு மரித்தார் என்பதற்கு அதுவே ஒரு பெரிய சாட்சி. ஹல்லேலூயா. நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால நல்லா கவனிங்க. ஒரு நாளும் நான் ஆராதனையில் சொன்னது போல திரும்பவும் சொல்லுகிறேன், உங்கள் துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறார். துக்கங்களை என்றைக்குமே உங்கள் மனதில் வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. துக்கத்தை நீங்கள் மனதில் வைத்து அதை யோசித்து 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 இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மன அழுத்தம் வரும். அது ஒரு வியாதி. அது உங்கள் சரீரத்தை கெடுத்துரும், உங்கள் நரம்பு மண்டலத்தை கெடுத்து போடும், உங்கள் ஆயுசு நாட்களே குறைச்சிரும். ஆண்டவர் உங்களை 85 வயசு இல்லைன்னா 90 வயசு வாழணும்னா 70 வயசில் உங்கள் வாழ்க்கையை அது முடிச்சிடும். 60 வயசில் வாழ்க்கையை முடிச்சிடும். ஹல்லேலூயா. அது அவ்வளவு தூரம் அந்த துக்கம் என்று சொல்கிறது பயங்கரமானது. துக்கத்தை வச்சு பிசாசு அநேகரை இன்னைக்கு அழித்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. துக்கத்தை மட்டும் கொடுத்து 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 பாரு, அப்படி நடந்துட்டு இப்படி நடந்துட்டு அதை யோசி 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 யோசிச்சு சத்ரு சிங்கம் போல கெர்ச்சித்து வந்து துக்கத்தை மனிதனுடைய இருதயத்தில் வச்சிருவான். ஹல்லேலூயா. இவங்க ஜெபிக்க உட்கார்ந்தா துக்கம் அதே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க, பைபிளை திறந்து அதே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நான் இப்போ ஒரு சின்ன ஒரு வேலை உங்களுக்கு தரேன். இந்த அந்த கடைக்கு போய் இல்லைனா ஒரு காரியம் எனக்கு செய்ய முடியலை, நீங்கள் இந்த வாரத்தில் செய்ய முடியுங்க, தெய்வம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்கள் கையில் நான் கொடுத்தேன்னா உங்களால் எவ்வளவு முடியும் நீங்கள் அதை செய்கிறீங்கல்ல. ஹல்லேலூயா. அவங்க எப்படி அடுத்த வாரம் ஐயா கேட்பாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது இந்த வேலையை முடிச்சிடணும்னு நம்ம எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறோம். ஆமாவா இல்லையா? சாதாரண ஒரு மனுஷன் நான், நீங்களும் ஒரு சாதாரண மனிதர்கள். அப்போ ஆண்டவர் கையில் ஒரு பொறுப்பை நம்ம கொடுக்கும் பொழுது எவ்வளோ அழகாக செய்வார். ஆமென். நிறைய நேரங்கள் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு காண முடியல. காரணம் என்னன்னா நம்ம ஆண்டவர் கையில் அதை கொடுக்கறது கிடையாது. நம்ம எப்படியாவது அதை தீர்க்கலான்னு தான் பார்க்குறோம். நம்ம பேச்சு திறமையை வச்சு அப்படி சொல்லுவோம், இப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணி பார்ப்போம், அப்படி செஞ்சு பார்ப்போம். கடைசியில் அது சண்டையில் தான் போய் முடியும். ஹல்லேலூயா. அது பிரச்சனையில் போய் தான் முடியும். ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவர் இந்த விஷயத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குற, இது எப்படி நடக்கணுமோ நடக்கட்டும், நல்லதாக நடந்தாலும் சரி கெட்டதாக நடந்தாலும் சரி, இது நீர் பார்த்துக்கிடும். அப்படி கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துருங்க தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அதை குறித்து யோசிக்கக்கூடாது. ஏன்னா அவர்கிட்ட கொடுத்தாச்சு, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாச்சு. அந்த எண்ணம் வரும்பொழுதுலாம் ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணணும். ஹல்லேலூயா. அந்த துக்கம் திரும்ப மைண்டுக்குள்ள திரும்ப பிசாசு கொண்டு வருவான். அப்போ 10 ஸ்தோத்திரம் பண்ணணும், பிசாசுகிட்ட சொல்லணும். நமக்கு நம்முடைய ஆத்துமாட்டம் நம்மளே சொல்லணும், அதை நான் ஆண்டவர் கையில் கொடுத்துட்டேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டே பாருங்க, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் கையில் கொடுத்துட்டீங்க. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. அவர் அதில் ஒரு அற்புதத்தை செய்யலைன்னா அவருக்கு சித்தம் இல்லை, அவ்வளோதான். அப்படி எடுத்துக்கணும். அதை நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்குறோம், ஆண்டவர் அதை ஸ்டாப் பண்ணுறாரு, ஆண்டவர் அதை பிளாக் பண்ணுறாரு. சரிப்பா, உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அது நமக்கு 10 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ இல்லை 3 வருஷம் கழிச்சோ நல்ல வேலை ஆண்டவர் அதை ஸ்டாப் பண்ணாருன்னு நமக்கு அப்போ தான் புரியும் அது. ஹல்லேலூயா.
எல்லாவற்றையும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. உங்கள் உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் அதை கேட்கிறார். என்னோட தானு கையை விரிச்சு கேட்கிறார். ஆனப்புறம் நம்ம கொடுக்காம இருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி கண்ணை மூடுங்க. உங்க மனதில் என்ன துக்கம் இருக்கோ அதை ஆண்டவர் கருத்து அப்படியே அதை யோசிங்க பார்ப்போம். என்ன பாஸ்டர் இப்போ தான் யோசிக்க கூட மறுபடியும் யோசிக்க சொல்லி நினைக்காதீங்க. அப்படியே யோசிங்க. அதை ஒரு பந்து மாதிரி உருட்டுங்க பார்ப்போம். அப்படியே அது ஒரு பந்து. உங்கள் சிந்தையிலே என்னென்ன கவலை, என்னென்ன பாரம், என்னென்ன பிரச்சனை இருக்கோ, இது ஒரு ஊழியர் எனக்கு சொல்லி கொடுத்தது, நான் அதனால தான் சொல்கிறேன். அப்படியே ஒரு பால் மாதிரி அதை உருட்டுங்க. எசப்பா, இந்த ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு காரியம் ஒரு பால் மாதிரி அப்படியே உருட்டுங்க. அது எவ்வளோ பெரிய பந்தாக இருந்தாலும் பரவாயில்ல, அது அப்படியே உருட்டுங்க. உருட்டிட்டீங்களா? சோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ அப்படியே தூக்கி மேடையை நோக்கி அதை வீசுங்க பார்ப்போம். மேடையை நோக்கி வீசுங்க. அம்மா, இங்கே புல்பிட்டில் நான் இல்லை, ஆண்டவர் நிற்கிறார். அவரை தூக்கி அதை அவர்கிட்ட கொடுங்க பார்ப்போம். அதை கொடுங்க. ஆண்டவரே, இது உமக்கு, இந்த பிரச்சனை, இந்த விஷயம் உமக்கு, உம கையில் நான் தாரேன். இதை நீர் பார்த்துக்கிடும். இனிமேல் நான் இதை தூக்கி சுமக்க மாட்டேன். இந்த சூழ்நிலை இனி நான் தூக்கி சுமக்க மாட்டேன். இது உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தாச்சு. இதற்கு நல்ல பதிலோ கெட்ட பதிலோ ஏதோ என்ன பதில் அது நீர் தான் பார்த்துக்கணும். அவ்வளோதான். அப்படி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தைரியமாக ஒப்பு கொடுங்க. விசுவாசத்தோடு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இனி அந்த எண்ணம் வரும்பொழுது நான் என்ன மட்டும் பண்ணணும்? சோத்திரம் மட்டும் பண்ணணும். தைரியமாக சோத்திரம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாச்சு, இனி அவர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம் வருதா இல்லைன்னு பாருங்க. ஆமென். நம்ம நிறைய நேரங்கள் ஆண்டவர் விசுவாசிக்கிறது கிடையாது, பேரு தான் விசுவாசி. ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, உங்கள் துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் ஆயுள் காலத்தை இந்த துக்கம் குறைச்சிரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் ஆயுள் காலத்தை குறைச்சிடும். அதனால ஆண்டவர் கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கணும். பிசாசு கெடுத்து போட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் சீர்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் இந்த வசனத்தை எப்ரானிக் ரூட் பைபிள் அப்படிங்கிற ஒரு பைபிளில் இதை எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, அதில் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், பிறகு அதில் சொல்கிறேன். himself carried up in his body our sins unto the tree அப்படின்னு. அந்த சிலுவை மரத்தில் அவர் ஏறி என்ன பண்ணார்னா, அவரே வாலண்டியராக அந்த துக்கத்தை, பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. himself, அவர் யாரும் அவர்கிட்ட கம்பல் பண்ணல. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் சொல்லிட்டார், இதான் என் சித்தம்னு சொல்லிட்டாரு. அவரை யாரும் கம்பல் பண்ணல. ஆனால் அவராகவே அந்த மரத்தில் அவர் ஏறினாராம். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த ரோமர்கள் அடித்து அவரை சிலுவையில் ஏற்றிட்டாங்கன்னு. அவர் ஏறினார் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கு. ஹல்லேலூயா. அந்த பாரத்தை, கவலையெல்லாம் எடுத்துட்டு அவர் அந்த சிலுவையில் அவராகவே போய் மரிச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ யாரும் அவரை வற்புறுத்தவில்லை. நம்மளை நேசித்து, நம்ம மேலே உள்ள அக்கறையினால் நம்ம சுகமாக வாழணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னு அவர் விரும்பி சத்துருவனுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சீர்குலைத்தானோ அதெல்லாம் சரி பண்ணணும்னு அவர் விரும்பி அந்த சிலுவையில் அவராகவே போய் ஏறி தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். எவ்வளோ நல்ல தேவன். நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரேக்க மொழிபெயர்ப்பில் அதை ஆனஃபெரோ அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறத அந்த வசனத்தில் துக்கங்களை சுமந்தார் அப்படிங்கிறத எப்படி போட்டிருக்கணும்? ஆனஃபெரோ. ஆனஃபெரோ என்று சொன்னால் அது எப்படின்னா, நம்ம என்ன நினைக்கணும்? கொடுத்தார் அப்படின்னு அல்ல, கொடுக்கிறது அப்படி அல்ல. நல்லா கவனிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பலியை போல பிதாவாகிய தேவனிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார். ஒரு பலியை போல். அந்த கிரேக்க பதத்தில் அப்படிதான் மொழிபெயர்த்திருக்கு. ஒரு பலியை போல
தன்னுடைய வாழ்க்கையை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் ஒரு பலி செலுத்தும் பொழுது அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பலி செலுத்தும் பொழுது அதை எப்படி ஏற்றுக்கொண்டதை கண்டுபிடிப்பாங்கன்னா, அந்த பலி செலுத்தும் பொழுது அதற்கு மேலே இருந்து எழும்பும் பாருங்க ஒரு புகை, அது நேராக பரலோகத்துக்கு நேராக போச்சுன்னா அவங்க புரிந்து கொள்வாங்க இந்த பலி கர்த்தர் என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இல்லை அது அப்படியே அங்கே பரவி அப்படியே இருக்குதுன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படலை, அப்படி புரிந்து கொள்வார்கள். சிலுவை மரணம் அப்படிதானா? கர்த்தர் இயேசு என்ன பண்ணார், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தன்னை அப்படியே பலியாக கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதற்கு அடையாளம் என்னன்னா, அந்த பலி மேலே போகும். அந்த பலி என்ன செய்யும், மேலே போகும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா, நாம பாவத்தில் சாபத்தில் பிசாசுக பிடியில் நம்ம வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார்னா, தம்முடைய தழும்புகளை அப்படியே பிதாவிடத்தில் காட்டுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பிதாவே இந்த பிள்ளைகள் பாவத்தில் சாபத்தில் சத்ரு சீர்குலைவில் இவங்க வாழக்கூடாது என்பதற்கு என்னையே நான் தருகிறேன்னு சொல்லி அவரை பலியாக கொடுத்தார். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தான் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா. அந்த தழும்பு அப்படியே பிதாவிட்ட காட்டுகிறார். இன்னைக்கும் அவர் காண்பித்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கும் பிதாவுக்கு முன்பாக தன்னுடைய தழும்புகளை காண்பித்து என் பிள்ளைகள் சாபத்தில் இருக்கக்கூடாது, பாவத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் நம்ம மேல் அவ்வளவு அன்புள்ளவராய் அந்த பிதாவுக்கு முன்பாக தன்னை பலியாக காண்பித்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். நீங்கள் வேலை செஞ்சால் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிற மாதிரி ஒருவன் பாவம் செய்தால் பைபிள் பிரமாணம் படி தேவன் நீதி உள்ளவர். அந்த நீதி உள்ள தேவனுக்கு பிரமாணத்தின்படி அந்த மனிதன் மரணத்துக்கு போகணும். அந்த மனிதன் என்ன ஆகணும்? மரணத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. அப்போ இப்போ தேவன் நீதி என்ன அப்படின்னா, நம்ம மரிக்கணும். தேவனுடைய நீதி என்னது? நம்ம என்ன செய்யணும்? மரிக்கணும். நல்லா கவனிக்கிறீங்களா? புரியுதா? தேவன் நீதி அன்புள்ளவர் தான், அதே நேரத்தில் பிதாவாகிய தேவன் நீதி உள்ளவர். பாவத்தின் சம்பளம் என்னது தான்? மரணம் தான். அப்போ நம்ம பாவம் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன செய்யணும்? நம்ம மரிக்கணும். ஆனால் இயேசு என்ன பண்ணார் அப்படின்னா, குறுக்க வந்து நின்னார். இயேசு என்ன பண்ணார்? குறுக்க வந்து நின்றுட்டு, பிதாவே இந்த பாவத்தை என் மேலே, இந்த பாவத்தின் இந்த மரணத்தை என் மேலே நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டார். இப்போ அவருடைய தழும்புகளை பிதாவாகிய தேவன் பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் எதை நினைவு கூறுவார்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்த எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு அதை நினைப்பூட்டுதலா இயேசு செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவர் சொல்றாரு, என் பிள்ளைகள் மரிக்கக்கூடாது, என் பிள்ளைகள் நல்லா வாழணும் என்பதற்காக இந்த பலியை நான் இந்த சரீரத்தில் என்னுடைய வேதனைகளை நான் ஏற்றிருக்கிறேன். இந்த தழும்புகளால் என் பிள்ளைகள் சீரால் வாழணும். சத்துரு ஒரு நாள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சீரழிவை, ஒரு சீர்குலைதலை கொண்டு வரக்கூடாது. அவர்கள் எப்படி இருக்க விரும்புகிறோ அப்படியே மாட்டுன்னு சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தன்னை காண்பித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அவ்வளவு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். எனவே நம்ம எப்பொழுதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய பாவத்தினால், நம்முடைய அக்கிரமத்தினால், நம்முடைய தேவையில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாமவே செய்து கர்த்தர் வைத்திருக்கிற சில ஆசீர்வாதங்கள், சில ஒழுங்குகள், சில சீரான காரியங்களை நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது? சீர்குலைத்து விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்த பிறகும் நம்முடைய வாழ்க்கை இப்படி கர்த்தர் விரும்புகிற மாதிரி ஒரு சீரான விஷயத்தில் இல்லைன்னு சொன்னால் அதை நம்ம மாற்றி அமைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது நம்முடைய கரத்தில் இருக்குது. அது நம்முடைய கரத்தில் இருக்குது. என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியங்கள் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம்.
கர்த்தர் விரும்புகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை அந்த ஒழுங்கான சீரான அவர் எதிர்பார்க்கிற அந்த ஒரு ஜீவியை நம்ம செய்யணும். அப்படின்னா சத்துரு சீர்குலைத்த எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் திரும்ப சீரமைக்கணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன செய்யணுங்கிற முக்கியம். ஏன்னா ஆண்டவர் என்ன செய்யணுமோ அதை என்ன செஞ்சிட்டாரு? ஏசப்பா செஞ்சிட்டாரு. இப்போ நம்முடைய தவறுகளால் தான் சில விஷயங்கள் சீர்குலைஞ்சு போய் இருக்குது. அதனால நம்ம தான் இப்போ சரி பண்ணணும். அவர் செய்ய வேண்டிய பகுதி அவர் கிளியராக செஞ்சுட்டார். இப்போ நம்ம என்ன செய்யணும்? சத்துரு சீர்குலைத்து வைத்திருக்கிற சில விஷயங்களை நம்ம எப்படி திரும்ப குணமாகி அது பழைய நிலைக்கு அதை கொண்டு வரணும் என்று பார்க்கும் பொழுது, முதல்ல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாம் அவரை நோக்கி அபயமிட வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 18:6 சொல்லுது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் அபயமிட்டேன். வாசிங்க அந்த வசனத்தை. சங்கீதம் 18 சங்கீதம் 6 வசனம் வாசிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், நல்லா கவனிங்க. சில நேரங்களில் நம்ம தவறுகள் செய்ததுனால சில விஷயம் என்ன செய்யும்? சீர்குலையும். சில விஷயம் என்ன செய்யும்? சீர்குலையும். எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க? இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம தவறுகள் செய்ய மாட்டோம், ஆனால் சத்துரு சில மனிதர்களை வைத்து, மனிதர்களை ஆயுதமாக வச்சு நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை அவன் சீர்குலைப்பான். ஹல்லேலூயா. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அந்த டைமில். அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில் செய்தான். கர்த்தருடைய திருவுள திட்டம் என்னன்னா, தாவீது ராஜாவாய் மாறணும். தாவீது எப்படி மாறணும்? ராஜாவாக மாறணும். சவுல் ராஜாவாக இருக்கணும்னு தேவனுடைய திட்டம் கிடையாது. ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் ஒத்த காலில் நின்னாங்க. இந்த கொக்கு பார்த்துருக்கீங்களா? ஒத்த காலில் நிற்கிற மாதிரி, எங்களுக்கு ராஜா வேணும், இல்லைன்னா நாங்கள் இப்போ சாப்பிட மாட்டோம். அதனால போய் தொலையுதுன்னு ஆண்டவர் சாமுவேலில் சொல்லி சவுலை இவர்களுக்கு ராஜாவாக கொடுத்தார். அப்படி கொடுக்கும்போதே சில கண்டிஷன் கொடுத்தார். அவன் ராஜாவாக இருக்கிறான், அவன் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்வான்னு சொல்லி தான் கொடுத்தார். ஹல்லேலூயா. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துவான், ரொம்ப கொடுமைப்படுத்துவான். அப்படி ஒரு ராஜா போதுமா? எங்களுக்கு போதும் இருந்துரு, எப்படினாலும் இருக்கட்டும். உன் பிள்ளைகளை அவன் ரதத்துக்கு முன்னாடி ஓட வைப்பான், நீ அடிமை மாதிரி அவனுக்கு முன்னாடி ஓடணும். பரவாயில்ல இருக்கு, எங்களுக்கு ராஜா வேணும். எங்களுக்கு அவங்கள மாதிரி மற்ற ஜனங்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அதே மாதிரி எங்களுக்கு ராஜா வேணும். கர்த்தர் எங்களுக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. கடவுள்லாம் எங்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டாம், ஒரு மனுஷன் எங்களுக்கு ராஜாவாக இருந்த போதுன்னு சொன்னனால ஆண்டவர்களுக்கு சவுலை ராஜாவாக கொடுத்தார். ஆனால் சரி, ஆண்டவர் பிறகு அதை சவுல் தவறுகள் செய்தால் நமக்கு தெரியும். தாவீதை ராஜாவாய் வைக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஆதி கால திட்டம். ஹல்லேலூயா. பூமி உருவாகும் முன்பாக கர்த்தருடைய திட்டம் அது. இப்போ சத்ரு என்ன பண்ணுறான் அப்படின்னா, சவுலை கையில் எடுத்துட்டு இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் இவன் ராஜாவாக கூடாதுன்னு சொல்லி அவனை நாயை போல விரட்டுறான். தாவீது ஒளியாத குகை கிடையாது, ஒளியாத காடு கிடையாது, ஒளியாத மலை கிடையாது, ஒளியாத வீடு கிடையாது. ஹல்லேலூயா. தாவீது யோசிச்சிருப்பார், பேசாம ஆடு மேய்ச்சிட்டு பேன்னு இருந்திருப்பேன், என்னைய பிடிச்சி உட்கார வச்சு தலையில் அபிஷேகத்தை ஊற்றி நீ தான் ராஜான்னு சொல்லி, இப்போ ஆண்டவரை உள்ள ஆடும் இல்லை, சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது போக மரண கட்டு என்ன சூழ்ந்து கொண்டது. ஹல்லேலூயா. அதில் பாருங்க, 4ஆம் வசனத்தில் சொல்றார், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. 5ஆம் வசனத்தில் பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. சத்துரு என் வாழ்க்கையில என்னை ராஜாவாகவே கூடாது, இவன் ராஜாவாயிட்டா அவ்வளவுதான் என்று சொல்லி சத்துரு எவ்வளவோ போராடுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா தாவீதை குறித்து ஒரு பெரிய திட்டம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கு. அவனுடைய சந்ததி தான் மேசியா பிறக்க வேண்டும், அந்த மேசியா மூலமாக தான் உலகத்துக்கே ரட்சிப்பு உண்டாகணும். அப்போ தாவீதுக்கு மேலே உலக திட்டம் இருக்கு, உலகத்தை ரட்சிக்கிற திட்டம் அவன் மேலே இருக்கு. உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. தாவீது சந்ததியெல்லாம் இயேசு பிறக்கணும், இயேசு கொண்டு தான் உலகத்துக்கு ரட்சிப்பு. அப்போ இவன் மேலே எவ்வளோ பெரிய திட்டம் இருக்கு பாருங்க. அது அவனுக்கு கூட தெரியாது அந்த டைமில்.
ஆனால் பிசாசு இவன் மேலே இருக்கிற தேவ திட்டத்தை நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி அவன் கண்டுபிடிச்சிட்டான். இவன் மேலே ஏதோ விசேஷ திட்டம் இருக்குடா. அவனுக்கு இயேசு வருவாருன்னு கூட அவனுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி இவனை தேடி வந்து இவன் மேலே தலையில் எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறாருன்னா இவன் சாதாரண ஆளுகள்ல. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தின் மதிப்பு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, சாத்தானுக்கு நல்லா தெரியும். நீங்கள் எப்படி அபிஷேகப்பட்டீங்க, எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்கள் முன்னாடி எப்படி வாழ்ந்தீங்க, இப்போ எப்படிப்பட்ட இடத்துல இருக்கீங்க, சத்ருக்கு நல்லா தெரியும். அதனால் பார்ப்போம், இது எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆண்டவர் ரட்சித்துட்டாரு, அப்போ இப்படி அபிஷேகம் பண்ணியிருக்காரு, இவன் மேலே ஒரு பெரிய திட்டம் இல்லாமல் இப்படி ஆண்டவர் செய்யவே மாட்டார், இவன் மேலே ஏதோ திட்டம் இருக்குடான்னு அவனுக்கு புரிஞ்சுட்டு இவனை பிடிச்சி இவனை கொன்னே ஆகணும்னு முயற்சி பண்ணுறான். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய செயலை பாருங்க. தாவீதுக்கு வீட்டில், சவுலுக்கு வீட்டில் இருந்தே சில நபர்களை எழுப்பி கர்த்தர், யோனத்தான், சவுலுடைய மகள், இப்படி நிறைய பேரை எழுப்பி ஆண்டவர் தாவீதுக்கு உயிரை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் தாவீது என்ன பண்ணார்னா, பைபிள் சொல்லுகிறது, எனக்கு உண்டான நெருக்கத்தில் நான் அவரை நோக்கி அபயமிட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவரை நோக்கி நான் அழுதேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி அழுதேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு உதவி செய்யணும்ப்பா. நீர் எனக்காய் சிலுவையில் மரித்து, எனக்காய் இரத்தம் சிந்தி, எனக்காய் உம்முடைய தழும்புகளை உம்முடைய சரீரத்தில் ஏற்று எனக்கு இப்படி ஒரு விடுதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். எனக்கு இந்த நிலையிலிருந்து ஒரு விடுதலையை தாரு ஆண்டவரே. இந்த மரண கட்டிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும், இந்த பாதாள கட்டிலிருந்து விடுதலை தாருன்னு தாவீது ஆண்டவரை பார்த்து என்ன பண்ணாராம்? அழுதாராம். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்கிறது? 16 அதே சங்கீதம் 16 வசனத்தில் பார்க்கும் பொழுது வாசிங்க. சங்கீதம் 18:16 வாசிங்க. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். என்னிலும் அதிக பலவானாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்தில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தாவீது நல்ல கவனிங்க, தன்னுடைய பிரச்சனை நேரத்தில் அவன் ஆண்டவர் நோக்கி அபயமிட்டதுனால கர்த்தர் தன்னிலும் பலத்த சத்ரு கையிலிருந்து அவனை விடுவித்தார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நீங்க எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்க ஜெபம் பண்றீங்க, எந்த அளவுக்கு நீங்க ஜெபிக்கிறீங்க, வேதத்தை திறந்து வைத்து உட்கார்ந்து வேதத்தை வாசித்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சில விஷயம் ரொம்ப பிடிவாதமா இருக்கும். எப்படி இருக்கும் சொல்லுங்க? ரொம்ப பிடிவாதமா, சவுல மாதிரி பிடிவாதமா இருக்கும். அதுக்கு பேர் சவுலின் ஆவி. ஹல்லேலூயா. அந்த விஷயம் நீ என்ன பண்ணாலும் நான் மாற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிடிவாதமா இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன தெரியுமா? சும்மா உட்காந்து சோத்திரம் பண்ணிட்டு இருந்தா நடக்காது. அதுக்கு ஆண்டவர் நோக்கி அழுது ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி கண்ணீர் விட்டு எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை நீ செய்தாகணும், இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட்டு ஆகணும். அப்பொழுதுதான் அதில் ஒரு விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணுறது தெரியுமா? சும்மா ஒரு நாள் ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணேன் எனக்கு ஒன்றும் நடக்கலை. அப்போ ஆண்டவர் எல்லாம் போய், பைபிளே போய், கிறிஸ்தவமே போயின்றாங்க. மொத்தத்தில் பின்மாற்றத்தில் பேரும். இரவும் பகலும் விடாமல் சில விஷயத்தை நம்ம தொடர்ந்து ஜெபத்தில் வைக்கும் பொழுதுதான் அதில் ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, உங்களுக்காக ஏற்கனவே சிலுவையிலே அவர் உங்களுக்காக கிரயம் செலுத்தி விட்டார். இப்போ உங்க பகுதி என்னன்னா, நீங்க ஜெபித்து அந்த ஜெயத்தை பெறணும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அப்ப இரவு பகலும் நீங்க இருந்து வேதத்தை எடுத்து வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நமக்கு இந்த பழக்கம் இருக்கிறது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலை. ஒரு பிரச்சனையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இப்படி இருக்கு, தேவ சித்தம் இது இல்லை, தேவ சித்தம் இப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அப்புறம் தாவீது எல்லாம் போச்சுன்னு கூச்சல் போடலை, அவர் ஆண்டவரை முறுமுறுக்கலை. அவர் சொல்கிற, நான் அபயமிட்டேன் ஆண்டவர் நோக்கி. ஹல்லேலூயா.
ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், இரவும் பகலும் ஆண்டவரை விடாமல் பிடிச்சி ஜெபம் பண்ணார். ஹல்லேலூயா. பாருங்க, நல்லா நீங்கள் சங்கீத புஸ்தகங்களை படித்து பாருங்கள். அவர் அந்த வனாந்தரத்தில் சுற்றி கொண்டு அந்த மலைகளில் குண்டுகளில் ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது தான் அவர் எழுதின சங்கீதம் நிறைய. ஹல்லேலூயா. ராஜாவான பிறகு கொஞ்சம்தான், உபத்திரவ காலத்தில் தான் அதிக சங்கீதங்கள் அதிக பாடல்களை அவர் எழுதினார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சில உபத்திரவங்கள் பாதையில் உங்களுக்கு கொண்டு போனாலும் சில திட்டம் வச்சிருக்கிறார், சில நோக்கம் வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சொல்லலாம், பவுல் சீலாவை சிறையில் ஜெபம் பண்ணும்போது என்னாச்சு? சிறை அப்படியே திறந்ததுன்னு. ஆனால் உண்மை தெரியுமா? அதுக்கப்புறம் பவுலை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயில் திறக்கலை, மூடி தான் இருந்து. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி நிறைய இடத்துல சிறையில் போட்டாங்க. கடைசியில் ரோமில் சிறையில் போட்டாங்க. சிறை திறக்கவே இல்லை. அவர் மரிக்கும் வர சிறையில் இருந்தால் மரிச்சார். ஆனால் நீங்கள் பாருங்க, அவர் உயிரோடு இருந்த காலத்தில் செஞ்ச ஊழியத்தை விட சிறையில் இருக்கும்போது செஞ்ச ஊழியம் தான் பெருசு. என்னன்னா, உயிரோடு இருக்கிற காலத்தில் அவர் செஞ்ச ஊழியம் அன்னைக்கு உயிரோடு இருந்தவங்களுக்கு மட்டும் பிரயோஜனப்பட்டது. ஆனால் சிறையில் இருக்கும் பொழுது தான் பாருங்க, இந்த பைபிளில் புதிய ஏற்பாட்டில் 95% கிட்டத்தட்ட ஒரு 85% எழுதி வச்சுட்டார். ஹல்லேலூயா. சிறையில் இருக்கும் பொழுது தான் அவ்வளோத்தையும் எழுதினது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைய நிருபங்கள் சிறையில் இருக்கும் பொழுது தான், உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது தான். அப்போ ஏன் ஆண்டவர் சில நேரங்களில் சிறை கதவுகளை திறக்காமல் சில இடத்துல நம்மளை வச்சிருக்காருன்னா, அந்த இடத்துல தேவ திட்டம் ஒன்று இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சில விஷயம் இப்படி இருக்க விரும்பலை, இப்படி தான் இருக்கணும்னு விரும்புகிறார். அது உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் அழுது அவரை நோக்கி விண்ணப்பம் செய்யணும். அழுது அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிங்க, நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. ஒரு சூழ்நிலை வழியாக நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்க, அப்படி தானே? எல்லோரும் என்ன கவனிங்க. ஒரு சூழ்நிலை வழியாக போயிட்டுருக்கீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை வழியாக இங்கே எல்லோரும் போயிட்டுருக்கீங்க. இப்போது நீங்கள் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் எப்படி எதிர்பார்க்கணும் தெரியுமா? எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? எப்போ அற்புதம் நடக்கும் தெரியுமா? அந்த அற்புதம் நடக்கும் பொழுது, அந்த அற்புதம் நடக்கும்ல, அது 1 மாதம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ நடக்க போகுது. ஏன்னா நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அழுதுகிட்டே இருக்கீங்க, ஆண்டவர் என்றைக்கோ ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஆனால் நீங்கள் இப்போ எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, அந்த அற்புதம் நடக்கும்போது அது வெறுமனே ஒரு அற்புதமாக இருக்கக்கூடாது, அது உம்முடைய நாமம் மகிமைக்கான ஒரு அற்புதமாக அது இருக்கணும்னு சொல்லணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு நான் கஷ்டப்படுறேன், இவ்வளவு உபத்திரப்படுறேன், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது அது எப்படி இருக்கணும்னா, உங்கள் நாமம் அதில் மகிமைப்படணும். ஹல்லேலூயா. சும்மா அது ஒரு அற்புதங்க, எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நடந்துங்கன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நாங்களும் ஜெபம் பண்ணோம், அது எங்களுக்கு நடந்து இல்லை. அன்னாள் ஜெபம் பண்ணாள். இந்த அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் போகும் பொழுதுலாம் அவன் சக்காலத்தி ஓயாமல் அவள் என்ன பண்ணுவான்னு மனமடி வாக்குவாள். போகிறது சர்ச்சுக்கு, ஆனால் உட்காந்து எதையாவது சொல்லி, நம்ம லேடிஸுக்கு சொல்லி கொடுக்கணும் அதை எப்படி மனமடி வாக்கணும். எல்லாம் கை திறந்த ஆட்கள். ஹல்லேலூயா. ஒரு லுக் விடுவாங்க பார்க்கணும். இவளுக்கு பிள்ளை இல்லைன்னு நான் கற்பனை பண்ணுறேன், இவளுக்கு பிள்ளை இல்லை. யாருக்கு? அண்ணாளுக்கு. அப்போ சக்காலத்தி வேணுனே அவளுக்கு பிள்ளையை கூப்பிட்டு அப்படி மடியில் உட்கார வச்சு இவளை அப்படி ஒரு பார்வை பார்ப்பா. அதோட இவளுக்கு எல்லாம் டவுன் ஆயிரும். ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம தெரிஞ்சது என்ன? ஓயாமல் மனமடி வாக்குவானாம், பேச்சால சொல்லால செயலால. அண்ணால் என்ன பண்ணுவானா, இந்த சின்ன சின்ன இந்த பிள்ளைகள் அழுவும் பாருங்க, எதுக்கு அழுதுன்னு ஓயாமல் அழுதுகிட்டே இருப்பாளாம். ஆண்டவர்கிட்ட அழமாட்டாளாம், அவன் நிலைமை நினைச்சு அவளே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாள். ஹல்லேலூயா. ஒரு நாள் பார்த்தால், இது இப்படியே இருந்தால் சரியாகாது, இது தேவ நாம மகிமைக்காக என் பிரச்சனை மாறணும். ஹல்லேலூயா. சும்மா எல்லாருக்கும் பிள்ளை பிறந்து எனக்கும் ஒரு பிள்ளை பிறந்த அப்படி இல்லை. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு துன்பப்படுறேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், அது தேவ நாம மகிமைக்காய் மாறணும். ஹல்லேலூயா. அதை பார்த்து ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும். அப்படி ஒரு வைராக்கியம் அண்ணாளுக்குள்ள வந்தது. ஆண்டோடைய சமூகத்தில் போய் முழங்கல் போட்டார், எனக்கு ஒரு பிள்ளையை தரணும், அது ஆண் பிள்ளையை தான் தரணும். அது என்ன பிள்ளையை தரணும்? பொம்பளை பிள்ளை எனக்கு வேண்டாம், எனக்கு ஆண் பிள்ளை வேணும். டிமாண்டை பாருங்க. ஹல்லேலூயா. அப்படி தந்தீர்னா நான் அவனை ஒரு ஊழியக்காரனாக வளர்ப்பேன், உங்கள் சர்ச்சில் விட்டு தான் நான் வளர்ப்பேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணான். ஏன்னா அவளுடைய ஆசை, எனக்கு இனி சாதாரண அற்புதம் இல்லை, ஸ்பெஷல் அற்புதம் வேணும். ஹல்லேலூயா. ஏன்னா நான் நல்லா பொறுத்தாச்சு, பொறுக்கிற அளவுக்கு பொறுத்தாச்சு, நான் பட வேண்டிய பாடெல்லாம் பட்டாச்சு, இனிமே எனக்கு ஒரு அற்புதம் நடந்துன்னா அது சாதாரணமாக எல்லாருக்கும் நடந்த மாதிரி நடந்துட்டா அது
இவ்வளோ நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. தேவன் நாமம் மகிமைக்காய் மாறணும். ஒரே ஒரு சாமுவேல் பிறந்தான் பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியாய், நியாயாதிபதியாய், ராஜாக்கள் காலம் வரைக்கும் இஸ்ரவேலை ஆண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தான் முதல் பெர்சேபா வரைக்கும், நம்ம ஒரு பாஷையில் சொன்னா கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசி தான் எல்லாரும் அங்கீகரிச்சாங்களாம். ஹல்லேலூயா. ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணா, தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. அப்ப சாமுவேல் எதன் வெளிப்பாடு தெரியுமா? எதன் பதில் தெரியுமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும்னு ஒரு தாயாருடைய இருதயத்தில் இருந்த ஒரு வாஞ்சை. ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, சத்துரு சில விஷயத்தை எப்படியோ சீர்குலைச்சிட்டா. இப்போ இது சீர் அமையணும். ஆனால் நீங்கள் வெறுமனே ஜோம் பண்ணக்கூடாது, வெறுமனே அவரை நோக்கி அபயம் விடக்கூடாது. நீங்கள் ஜெபிச்சு கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, இது முடிகிற நேரம் ஒரு அற்புதம் நடக்கும், அது உங்கள் நாமம் மகிமைப்பட்டே ஆகணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரே இதை செய்தார். இது கண்டிப்பாக மனுஷன் இல்லைங்க, ஆண்டவர் தாங்க உங்களுக்கு செஞ்சாருன்னு ஒரு 10 பேராவது சொல்லணும். அப்படி நீர் செய்யணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வைராக்கியம் உங்களுக்கு வேணும். சும்மா ஒரு கிறிஸ்தவ ஜீவன் வாழக்கூடாது. ஹல்லேலூயா. வாழ்ந்த வைராக்கியமாக வாழணும். ஒரு வைராக்கியம் வேணும். ஆண்டவர் எல்லாருக்கும் செய்கிற மாதிரி எனக்கு செய்யக்கூடாது. அவருடைய நாம மகிமைப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆண்டவர் அதை விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர் அதை கேட்டுக்கொண்டே இருக்கணும். சங்கீதம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 49க்கு புரட்டுங்க. ஏசாயா 49 கடைசி வசனத்தில் கடைசி பகுதியில் அந்த 26ல் 2வது பகுதி நீங்கள் நான் வாசிக்கிறேன். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவரும் ஆகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமா இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சர்ச்சுக்கு போனது சும்மா இல்லை, நீ ஜெபம் பண்ணது சும்மா இல்லை, நீ ஞாயிற்றுக்கிழமை பைபிள் தூக்கிட்டு போனது சும்மா இல்லை. உன் தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ளும்படியா ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் புரியணும், இயேசு ஜீவன் உள்ளவர்னு. அதுக்கு அடையாளமாக என் வாழ்க்கை மாறணும். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணணுங்க. ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள் நம்ம இப்படி ஜெபம் பண்ணுறோம். நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறது தெரியுமா? எனக்கு அற்புதம் செய்ய ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்ய. அது ஒருத்தருக்கும் தெரியாது, நமக்கு மட்டும் தான் தெரியும். அற்புதம் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அப்படி அல்ல. இந்த கிராமத்தில் எல்லாரும் சொல்லணும், அப்பா இவன் சரியான ஆண்டவர் தான், உண்மையிலே இவன் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் தான்யா, இந்த குடும்பம் செய்விக்கிற ஆண்டவன் ஜீவன் உள்ளவர் தான்யா, எப்படி அவர் செஞ்சாரு பாரு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தான் நம்ம இங்கே உட்காந்து ஆராதிச்சிட்டு இருக்கோம் இவ்வளோ நேரம், 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து. வேறு நேரம் போல நமக்கு, ஏன் நமக்கு வேலை இல்லாமல் உட்காந்துருக்கோம் இங்கே. ஹல்லேலூயா. இப்போ உங்களை விட்டால் எவ்வளோ வேலை நீங்கள் செய்வீங்க? எல்லாம் ரெடியாக தான் இருக்கிறீங்க, எப்போ முடிப்பார் வேலை செய்யலான்னு. ஹல்லேலூயா. அப்போ எதுக்கு உட்காந்துருக்கோம்? சும்மா நேரம் போக்குக்கா? எல்லாருக்கும் மாதிரி நடக்கணும்னா நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், மாம்சமான யாவரும் என் தேவன் ஜீவன் உள்ளவர்னு சொல்ற மாதிரி ஒரு அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. எத்தனை பேர் விரும்புறீங்க? கை தூக்கி ஆண்டவர்கிட்ட சின்ன ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நீர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும் ஆண்டவரே, மாம்சமான யாவரும். ஆமென். ஹல்லேலூயா. என் தேவன் ஜீவன் உள்ளவர்னு ஆண்டவரே செய்யணும். அதே நீங்கள் ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது அதுலேயும் அழகான ஒரு வார்த்தை, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக. அப்ப நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறதுனால 4 பேர் ரட்சிக்கப்படணும். ஆமேன்னு சொல்லுங்க கையை தூக்கி. அற்புதம் நடக்கிறதுனால 4 பேர் என்ன செய்யணும்? என் ஜீவனுக்கு ஈடாக மனுஷர்கள்
எனக்கு பதிலாக மனுஷர்கள், என் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்கள். அப்படி ஜெபம் பண்ணணுங்க. நான் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறதுனால 4 பேர் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. அன்னாள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்ததுனால ஒரு தேசத்துக்கே ஆசீர்வாதம். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை சிநேகித்தேன், நீ என்னால் கனப்பெற்றாய் என்பதை மற்றவங்க அறியணும். நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன் மற்றவர்கள் அறியணும். ஹல்லேலூயா. நீங்கள் சங்கீதம் ஏசாயா 45 அடுத்த பக்கம் திருப்புங்க. அதில் 6ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, என்னை தவிர வேறு ஒருவர் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படி நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன், நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது யாருக்கு சொன்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? கோரேஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா. இந்த கோரேஸ் ராஜா பிறக்கிறதுக்கு 150 வருஷம் முன்னாடி. எத்தனை வருஷம் முன்னாடி? இன்னும் பிறக்கவே இல்லை. அப்படி ஒரு ராஜா. அவன் ஒரு பெர்சியா ராஜா. ஆனால் ஏசாயா எழுதும் பொழுது பாபிலோனிய ராஜ்யம் நடக்குது. 150 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதுறார், கோரேசை கொண்டு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்படின்னு எழுதுறார். கர்த்தர் ஒருவரே தேவன், வேறு ஒருவர் இல்லைன்னு யாரை கொண்டு நிரூபிக்க போறாராம்? கோரேசை வச்சு நிரூபிக்க போறாருன்னு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எழுதி வச்சுட்டார். ஹல்லேலூயா. எதிர்வரைக்கும் புரியுது. அப்போ கோரேஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா பிறக்கிறதுக்கு முன்னாடி, இத்தனைக்கும் அவன் ஒரு புறஜாதியான ராஜா. ஆண்டவரை அவன் இரட்சகராக ஏற்றெல்லாம் கொள்ளலை. அப்படிப்பட்டவனு மேலேயே ஒரு திட்டம் வச்சிருப்பார்னா என் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நோக்கம் அவர் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. நம்ம விரும்பணும், ஆண்டவரே நான் ஒரு விஷயத்திற்காக அழுது கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையிலே சத்துரு சில விஷயத்தை சீர்குலைச்சிட்டான், இல்லை மனிதர்களை வச்சோ எப்படியோ அவன் சீர்குலைச்சிட்டான். நானே பண்ணதாக கூட இருக்கலாம், மனிதர்களை பண்ணாருக்கலாம். ஆனால் இப்போ நான் அழுது கொண்டு இருக்கிறேன், அபயமிட்டு கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். அது எப்படி நடக்கணும் தெரியுமா? கை தூக்குங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, சகல ஜனங்களும் கர்த்தரே தேவன், வேறு ஒருவர் இல்லை என்று அந்த அற்புதம் மூலமாய் கண்டு கொள்ளத்தக்க ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது யாருக்கு என்னைக்கு நடந்து எப்போ முடிஞ்சு அப்படி அல்ல. சகல ஜனங்கள் மூலம் முன்பாக உம்முடைய நாம மகிமைப்படணும். நீர் ஜீவன் உள்ளவர் தான் என்று சகல ஜனங்கள் கண்டு கொள்ளத்தக்க ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியை செய்யும்படியாக நம்ம எல்லாம் கரைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் எபிரேயரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9:28 வாசிங்க. எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம், அதில் 28ஆம் வசனம் வாசிங்க. ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருப்ப இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் திரும்ப மறுரூபமாகணும்னு நம்ம வாஞ்சித்து கொண்டே இருக்கிறோம். நல்லது தான். நம்ம முந்தின பாயிண்ட் வர சொன்னது மாதிரி ஆண்டவர் நாம மகிமைக்காய் அது மறுரூபமாகட்டும். ஆமென்னு சொல்லுங்க. ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் முழுமையான மறுரூபம், முழுமையான ஒரு சீரமைதல் எப்போ உண்டாகும் தெரியுமா? இயேசு திரும்ப இந்த பூமிக்கு வந்த பொழுதுதான். ஆமென். திரும்ப இந்த பூமிக்கு வந்து நம்மை ஆகாயத்தில் அவர் எடுத்துக்கொண்டு என்னென்னமாய் நம்ம அவரோடு வாழும் பொழுதுதான் ஒரு திரும்ப இந்த பூமிக்கு ஒரு மறுரூபம், நம்முடைய ஜீவியத்துக்கு, நம்முடைய சூழ்நிலைக்கு முழுமையான ஒரு மாற்றம், நிரந்தர மாற்றம் உண்டாகும். நல்லா புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. நீங்கள் போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, அது சத்ரு சீர்குலைச்சிட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க,
இல்லை மனிதர்கள் சீர்குலைச்சிட்டான்னு சொல்கிறீங்க. எப்படி ஆனாலும் தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? அந்த சூழ்நிலை வச்சு உங்களை அவருடைய ராஜ்யத்துக்காய் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். நல்லா புரியுதா? ஹல்லேலூயா. நல்ல சர்ச்சைக்கு வந்து ஆராதிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு நல்ல ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு காணிக்கையும் போட்டுட்டு நம்ம போகிறதுக்கல்ல. நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, அங்கே போய் சேரணும். அதுக்கு தான் சில சூழ்நிலை வழியாக நம்மளை நடத்துகிற. அது சத்ரு சீரி அழைச்சதாகவே இருக்கட்டும், அது மனிதர்கள் மூலமாக அவன் இது ஏதோ ஒன்று இருக்கட்டும். ஆனால் நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் சில சூழ்நிலை அப்படி இருந்துகிட்டே இருக்கு. ஏன் தெரியுமா? அந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் பக்குவப்பட்டிருக்கவே மாட்டீங்க, இவ்வளோ தூரம் நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. உண்மைதான். ஹல்லேலூயா. சில போராட்டங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சார். ஏன் தெரியுமா? அப்போ தான் நீங்கள் இரவும் பகலும் அவருடைய பாதத்தில் உட்காந்து அழுவீங்கன்னு அவருக்கு தெரியும். அது மட்டும் அப்படி வரலன்னு வைங்களேன், நீங்கள் சாதாரணமான ஒரு தேவ பிள்ளையா வாழ்ந்துட்டு போயிருப்பீங்க. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பணும், பிரகாசிக்கணும் ஏன் விரும்புறீங்க தெரியுமா? அந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வந்ததுனால தான். ஹல்லேலூயா. அப்படி ஒரு பிரச்சனை வரட்டா நீங்கள் இயேசுவின் முகத்தை நோக்கி பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் எல்லாரையும் மாதிரி ஒரு கிறிஸ்தவனா வந்து உட்காந்துட்டு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு போயிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? அப்போ சில சூழ்நிலைகள், சில கடுமையான நிலைகள் சத்ரு கொண்டு வரும்பொழுது ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார்? ஏன் அவர் அனுமதிக்காமல் இருந்தால் என்ன? அப்படி இல்லை. சில நேரங்களில் ஆண்டவர் அதாவது அவன் பாலை வாங்கி அவன் சைடே கோல் போடுவார் பிசாசுட்ட. ஹல்லேலூயா. அவன் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான் பாருங்க, அதை வச்சு நம்மளே உருவாக்கி அவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக நம்மளை மாற்றிடுவார். அதுதான் அவருடைய டெக்னிக். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மளை அழிக்கிறதுக்காக ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான். ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த சூழ்நிலை வச்சு நம்மளும் உருவாக்குவார். கொஞ்ச நாள் உருவாக்கி அவர் ராஜ்யத்துக்கு எதிராக நம்மளை மாற்றிடுவார். அவன் பாலை வாங்கி அவன் சைடை கோல் போட்டுருவார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் செய்கிற கிரியை. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் சில சூழ்நிலை வழியாய் போய் கொண்டிருக்கிறீங்க. எப்படியாகிலும் அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு உங்களை சேர்க்கணும். அதுதான் அவருடைய பெரிய திட்டம். அவங்கள எப்படியாவது அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கணும். அப்போ இந்த பூமியில் என்ன அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள் என்ன வந்தாலும் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே தற்காலிகமானது தான். அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், பேலன்ஸ்டாக புரிஞ்சுக்கணும். நம்ம அற்புதத்துக்காய் அதிசயத்துக்காய் ஜெபம் பண்ணுறோம், நல்லது தான், ஆண்டவர் செய்வார். ஆனால் அது எல்லாமே தற்காலிகமானது. அது எல்லாமே அது வேணும் தான், ஆனால் அது தற்காலிகமானது. நிரந்தரமான ஒரு விடுதலை, நிரந்தரமான ஒரு மறுரூபம் தேவனோடு நம்ம தேவனுடைய 2ஆம் வருகையில் அவர் வெளிப்படும் பொழுது அது நடக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மறுபிறவி என்று ஒன்று கிடையாது. திரும்ப ஒரு மனிதன் பிறக்க முடியாது. அதுக்கு முந்தின வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒரு தரம் மரிப்பதும் 27:9-27 ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அதனால நம்முடைய வாழ்க்கை ஒரே வாழ்க்கை. இயேசு திரும்ப இந்த பூமிக்கு வருவார், நம்மை மறுரூபப்படுத்தி அவருடைய நம்ம அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்தால், தகுதியான பிள்ளைகளாக இருந்தால், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால், எப்போ வருவார்னு தெரியாது. வருகிற நேரம் நம்ம ஆயத்தமாக இருந்தால் நம்மளை எடுத்து அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போவார். அன்னைக்கு தான் நம்முடைய பிரச்சனைகள்லாம் பூரணமான விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் இந்த பூமியில் அதிசயம் அற்புதம் அப்பப்போ நடக்கும். அதே நேரத்தில் பிரச்சனையும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த பூமி அப்படி தான். அதனால் நீங்கள் அதெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது. அதிசயத்துக்காக ஜெபம் பண்ணணும், தேவநாம நான் மூலம் மகிமைப்படணும், அதற்காக ஜெபம் பண்ணணும். ஆனால் ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது, என்னைக்கு இயேசு வர்றாரோ அன்னைக்கு தான் நிரந்தரமான விடுதலை நமக்கு. ஹல்லேலூயா. அது வரைக்கும் இங்கே கிடந்து போராடி கிடக்க வேண்டியதுதான். நிரந்தர விடுதலை இயேசு வரும் பொழுது நிரந்தரமாய். அப்போ அதில் நம்ம கவனம் செலுத்தணும். ஹல்லேலூயா. இயேசு இன்னைக்கு ராத்திரி வந்தார்னா நம்ம போவோமா அப்படிங்கிற பயம் இருக்கணும். ஹல்லேலூயா. எக்கால சத்தம் கேட்கும். ஒரு வினாடியில் எல்லாம் டக் டக் டக்குன்னு பூமி முழு உலகமாக மாறிடும். நியூஸ்லலாம் வரும், ராம தண்டத்தில் ஒரு சிலரை காணவில்லை, எங்கே போனாங்கன்னு தெரியல, அப்படிலாம் நியூஸ் வரும். பாஸ்டரை காணல, ஆமென் சொல்லுங்க. விசுவாச பிள்ளைகளை காணலை, யாரையும் காணலை. அது இந்த ஃபுல் காஸ்பல் சபையில் ஆராதிக்கிற ஒருத்தரையும் காணலை. அப்படியா என்ன நியூஸ் வரும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வேற்று கிரக வாசி வந்து தூக்கிட்டு போயிட்டான் போல அப்படின்லாம் அவனுக்கு மூளையிலிருந்து என்ன சொல்லணும்னு சொல்லுவான். நமக்கு தான் தெரியும் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. உலகம் எல்லாம் குழம்பும். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அந்தி கிறிஸ்து எழும்புவான். அதான் பைபிள் சொல்லுது. நம்ம அதை இன்னொரு நாள் பார்க்க ஒரு சின்னதை சொல்கிறேன். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்தி கிறிஸ்து எழும்புவான். எழும்பி
பொய்யான அடையாளங்களை பண்ணி அற்புதங்களை பண்ணி. ஒருத்தரும் பயப்படாதீங்க, அவங்களாம் வேற ஒரு உலகத்துக்கு போயிருக்காங்க, திரும்ப வந்துடுவாங்க. இப்போ நான் தான் உங்களுக்கு ராஜான்னு அவன் முழு உலகத்தையும் 7.5 வருஷம் ஆண்ட மாதிரி ஆண்டு அவங்கள குடும்பப்படுத்தி, அதில் கொஞ்சம் பேர் அதுக்கப்புறம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஜெபம் பண்ணோம். ரட்சிக்கப்பட முடியாது, நம்ம இனி ஒழுங்காக வாழணும்னு ஜெபிக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க பாருங்கள். அவங்களெல்லாம் இரத்த சாட்சியாக கொன்று பயங்கரமான கிரியைகளை அவன் செய்வான். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு இயேசு அந்த 7.5 ஆண்டுகள் முடிந்த பிறகு யாரெல்லாம் கூட்டிகிட்டு போனாரோ அந்த பரிசுத்தவான்களோடு வெண்குதிரையிலே பிரத்யட்சமாக இது பூமிக்கு திரும்ப வருவார். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? திரும்ப இயேசு வருவார். அப்போ நம்ம வெள்ளை குதிரையில் நம்மளும் வரணும். அழகா தலைமை பச சொன்னாங்க போன கன்வென்ஷனில், எனக்கு குதிரை ஓட்ட தெரியாது, எப்படி நான் குதிரையில் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மூலம் நானும் அப்போ தான் யோசிச்சேன், ஆமாம்ல எனக்கும் ஓட்ட தெரியாது, என்ன பண்ணுவோம். எப்படியோ ஆண்டவர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. அப்போ திரும்ப இந்த பூமியில் வந்து நம்ம இந்த பூமியை, இதே பூமியை ஆண்டவர் 1000 வருஷம் ஆளுகை பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இந்தியாவுக்கு டெல்லி ஹெட் குவார்ட்டர் மாதிரி முழு உலகத்துக்கும் எருசலேம் ஹெட் குவார்ட்டராக இருக்கும். அங்கேருந்து இந்த பரிசுத்தவான்கள் நம்ம தான் பூமியை ஆளுகை பண்ணுவோம். ஹல்லேலூயா. பிறகு இந்த வானத்தை பூமி ஆண்டவர் சுட்டரித்து, பிறகு ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமி உருவாக்கி அங்கே நித்தியமாக பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரோடு நம்ம இருக்க போகிறோம். இதுதான் நம்முடைய முடிவு. அப்போ தான் நம்முடைய எல்லா கண்ணீர் இல்லை, இனி கவலை இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி பாடு இல்லை, முழுமையான விடுதலை நமக்கு அப்பந்தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. அதனால் எப்போதும் அதை வாஞ்சித்துட்டே இருக்கணும். ஒரு பக்கம் இந்த பக்கம் அற்புதம் அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணாலும், இன்னொரு பக்கம் நம்ம இந்த பூமிக்குரியவங்க கிடையாது, இயேசு வந்த பிறகு தான் என் பிரச்சனைகள்லாம் தீர்வு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எனவே இந்த மார்ச் மாதத்தில் சத்துரு எதெல்லாம் சீர்குலைத்தானோ கர்த்தர் அதை சீரமைப்பார். எப்படி சீரமைப்பார் தெரியுமா? கர்த்தருடைய நாம மகிமைக்காய் அதை சீரமைத்து அவர் ஜீவன் உள்ளவர் என்பதை கர்த்தர் உங்களை வாழ்க்கை மூலமாக நிரூபிப்பார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். முடிந்தவர்கள் எல்லாம் முழங்கால் பண்ணிடுங்க. கஷ்டமாக இருந்தால் நம்ம எல்லாம் எலும்பி கூட நிற்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம். நம்ம எல்லாரும் எலும்பி நின்று நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் எல்லாரும் எலும்பி நிற்கலாம், எல்லாம் எலும்பி நிற்கலாம். தேவ சமூகத்தில் கர்த்தரின் வாழ்க்கையிலே சத்துரு எதையெல்லாம் சீர்குலைத்தானோ அதையெல்லாம் கர்த்தர் மீண்டும் சீர்படுத்த இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் திரும்பவும் ஆமென் அதனுடைய பழைய நிலைக்கு குணமாக்கி கொண்டு வருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் வார்த்தைகளை கேட்டீங்க. ஹல்லேலூயா. ரதலா ஷதரா கபாலா ரபா. சில சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் வருகிறதுன்னு தெரியலப்பா, அது உம்முடைய வருகைக்காக என்னை பக்குவப்படுத்தவே நீர் தந்திருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னோட வாழ்க்கையில் சில பிரச்சனைக்கு முடிவு வரும் பொழுது உம்மை நாம மகிமைக்காய் மாறணும் ஆண்டவரே. நான் அது வரைக்கும் இரவும் பகலும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறத விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. நான் சோர்ந்து போய் விடக்கூடாது ஆண்டவரே. நான் முறுமுறுக்க கூடாதப்பா. ஹல்லேலூயா. தாவீதை போல நான் அபயம் விடுகிறவனாய் எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். Thank you Holy Spirit. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது சத்துரு சீர் குலைத்தது எல்லாம் மீண்டும் சீர் அமையுங்க, மீண்டும் சீர் அமையுங்க. ஹல்லேலூயா. சத்துரு எதெல்லாம் சீர்குலைத்தானோ கர்த்தர் மீண்டும் அதை குணமாக்குவார். மீண்டும் அதை குணமாக்கி அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு, அதோடைய ஒரிஜினல் விஷயத்துக்கு, காரியத்துக்கு திரும்ப கொண்டு வருவார். ஹல்லேலூயா. திரும்பவும் அதை குணமாக்குவேன். ஹல்லேலூயா. சொல்லுமா, ஆரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. இந்த மார்ச் மாதம் நான் ஆரம்பிக்க போறேன்ப்பா, என்னோடு வாரப்பா.
தூய வாரும் தூய. எல்லாரும் கூப்பிடலாம் அவரை நோக்கி. ஹல்லேலூயா. சத்துரு எதையெல்லாம் சீர்குலைத்து வைத்திருக்கிறான் அதையெல்லாம் நிர்குணமாக்கப்பா. இந்த தழும்புகளால் குணமாவேன்னு சொன்னீரே. நீராளுகை செய்யும். பாடுவோம் வாரும் தூய வாரும். கண்களை மூடி கர்த்தரை இருதயத்தின் ஆழத்தில் நோக்கி பாரு. ஆமென். பிரசன்னத்தை வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. ஆமாப்பா, இந்த மார்ச் மாதம் முழுவதும் இதெல்லாம் சத்ரு சீர்குலைத்து வைத்திருக்கிறார். உம்முடைய நாம மகிமைக்காய் அவைகளை சீரமை வருகைக்காய் என்னை ஆயத்தப்படுத்தும். அப்படி ஆண்டோட எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கடைசி ஜெபத்தை சார்ல செய்ய பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஐயா. இயேசுவே சோதரம் 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 ஐயா. ஆண்டவர் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. தகப்பனே சோதரம் சோதரம் ஐயா. எவ்வளவாய் பிரயாசப்பட்டாலும் தகப்பனே ஆண்டவரே, சத்ருவானவன் தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த நன்மைகளை தகப்பனே ஆண்டவரை சீர்குலைத்ததை ஆண்டவரை எவ்விதமாய் சீர்படுத்துவீர் என்று ஆண்டவரை அந்த வசனத்தை கொண்டு ஒரு வார்த்தை கொண்டு எங்களோடு ஆண்டவரை தெளிவாய் பேசினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா சோதரம் சோதரம் ஐயா, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனை கொடுத்த நன்மைகளை ஆண்டவரை சத்ருவானவன் எடுத்து விடாதபடி தகப்பனே ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் தகப்பனே ஆண்டவர் உறுதியாய் நிற்கத்தக்கதான பலனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருவதற்காய் உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா சீக்கிரமாய் வரப்போகிறதான சர்வ வல்லவருக்காய் நாங்கள் காத்திருக்க ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நித்தியமாய் வைத்திருக்கிறதான அந்த பரலோகத்தினுடைய ராஜ்யத்தை நாங்கள் இழந்து விடாதபடி, சத்ருவானவரை எடுத்துக்கொள்ளாதபடி தகப்பனை அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஆண்டவரே நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எல்லாற்றுக்கும் மேலாக ஆண்டவரே நீர் எங்களை ஆளப்போகிறதான நாட்கள் மிக சமீபமாக இருக்கிறபடினால் ஆண்டவரே உமது ராஜ்யத்தில் நாங்கள் விடுபட்டு போய்விடாதபடி ஆண்டவரே அப்பா நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் ஆண்டவருடைய ஜீவியங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தருகிறதான நன்மைகள் தகப்பன் ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நாங்கள் தகுதியுள்ள காணப்பட கர்த்தர் உதவி செய்வராக. ஆண்டவரே தேவ நாம மகிமைப்படும்படியான நன்மைகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நீ அனுமதிக்கிறதான வேளையில் ஆண்டவரே அதை காத்துக்கொண்டு அப்பா சோத்திரம் சோத்திரம் ஐயா எங்களுடைய ஜீவியத்திரங்கள் அர்ப்பணிக்க உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் ஐயா, எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே நாமம் தூசிக்கப்பட்டு விடாதபடி அப்பா எங்கள் ஜீவியத்தை நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சோத்திரம் 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 ஐயா, கடந்த 2 மாதங்களாக எங்களை நன்மையாய் நடத்தி வந்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த 3வது மாதத்துடைய முதல் நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஓ என் தேவனே சோத்திரம் ஐயா, ஆவிக்குரிய ஜீவியங்கள் மேன்மேலும் வளர கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் பின்னோக்கி போய்விடாதபடி முன்னோக்கி செல்ல எங்களுக்கு பலன் கிருபையும் தருவதற்காய் சோத்திரம் ஐயா. பாதுகாத்து கொண்ட கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை வழி நடத்துவதற்காய் உமக்கு சோத்திரம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. ஜீவனுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. மீட்பர் மூலம் செபக்கேளு நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.